அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அவசியமாக எல்லாரும் பயன்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு பிரபஞ்சம் கொடுத்துருக்கக்கூடிய எல்லா நாட்களுமே விசேஷம் வாய்ந்தது தான். ஏன்னா எல்லா நாள்லேயுமே ஏதாவது ஒரு சிறப்பு வரும். அந்த சிறப்புக்குரிய நாளில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடும் வேண்டுதல்களும் வெற்றி அடையும் அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் ஒரு சில மேஜிக்கல் டே, மிராக்கிள் டேலாம் இருக்குது. அதை நம்ம சரியாக கண்டுபிடிச்சி பயன்படுத்திக்கிட்டோம் அப்படிங்கும்போது எப்பேற்பட்ட விருப்பமாக இருந்தாலும் அது கண்டிப்பாக நிறைவேறிடும். இது வரைக்கும் நீங்கள் அது நிறைவேறுவதற்கு எத்தனையோ முயற்சி எடுத்து உங்களுக்கு அது கிடைக்காம போயிருந்தாலும் அந்த மாதிரி மேஜிக்கல் டேயில் நம்ம செய்யும்போது கண்டிப்பாக நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு மேஜிக்கல் டே, ஏஞ்சல் டே அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நமக்கு அமைஞ்சிருக்குது. இன்றைக்கி நவம்பர் மாதத்தின் 11ஆம் தேதி, ஐப்பசி மாதத்தின் 25ஆம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான் வழிபாட்டுக்கும் செவ்வாய் பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்றதொரு நாளுங்க. இந்த நாளில் தான் நமக்கு 1111 அப்படிங்கிற மேஜிக்கல் டே ஓப்பன் ஆகி இருக்குது. பொதுவாகவே ஒவ்வொரு மாதத்துலேயுமே இந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகும். அதாவது தேதியிலையும் மாதத்துலேயும் ஒரே நம்பர் ரிப்பீட்டாக வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ஏஞ்சல் டே அப்படின்னு சொல்லலாம். அதில் இந்த 1111 என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, சிலதெல்லாம் பாருங்கள் அந்த 2 தான் வரும். 9 9 10 10 அந்த மாதிரி வரும். ஆனால் இந்த 1111ங்கிறதுல தான் பார்க்கக்கூடிய அந்த 4 நம்பருமே ஒரே நம்பராக இருக்கும். இது ரொம்ப ரொம்ப விசேஷம்னு சொல்லலாம். நான் ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருக்கிறேன். இந்த 1111 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு லீடர்ஷிப்பை, தலைமை பண்பை குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அடுத்த கட்டத்துக்கு நம்ம வாழ்க்கையை முன்னோக்கி செல்வதற்கு இந்த எண்களானது உதவும். இந்த எண்களை நீங்கள் அடிக்கடி பார்க்குறீங்க அப்படிங்கும்போது உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு ப்ராக்ரஸ், அதாவது ஒரு முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் இல்லையா? அதுதான் இன்றைக்கும் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த எண்களை பயன்படுத்தும் போது நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுவோம் அப்படின்னே சொல்லலாம். ஏற்கனவே இந்த நாளில் காலையில் 11 மணி 11 நிமிஷத்துலேருந்து 12 நிமிஷத்துக்குள்ளே, அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளேயோ அல்லது நைட்டு வரக்கூடிய 11 மணி 11 நிமிஷத்துலேருந்து 12 நிமிஷத்துக்குள்ளே, அதாவது அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளாரையோ ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை மட்டும் 11 முறை சொல்லியிருந்தேன். அது என்ன அந்த பர்டிகுலராக ஒரு நிமிஷம்னு பார்த்தீங்கன்னா கோல்டன் மினிட் தான். அது அந்த கோல்டன் மினிட்டையும் சேர்த்து இந்த ஏஞ்சல் டேயில் நம்ம யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு சக்ஸஸ் நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம். அதனால தான் பர்டிகுலராக காலையில் அல்லது நைட்டு இந்த ஒரு நிமிஷத்தை பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். பொதுவாக இந்த மேஜிக்கல் டே இன்று இரவு 12 மணி வரைக்குமே இருக்குது. அதில் உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். நான் சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுலேயும் இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லானது. அதுதான் அந்த ஒரு நிமிஷம். இப்போ நான் சொல்ல போகிறதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான மெத்தடு தான். இதை நீங்கள் இன்று இரவு 11 மணி 59 நிமிஷத்துக்குள்ளார செய்கிறது நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும். இன்னும் பெஸ்ட்டான ரிசல்ட் வேணும்னா இப்போது பகல் 11 மணிலேருந்து 11 மணி 59 நிமிஷம் அல்லது நைட்டு 11 மணிலேருந்து 11 மணி 59 நிமிஷம் 2 நேரத்தை நான் சொல்கிறேன். ஒருவேளை உங்களால் அதை ஃபாலோ பண்ண முடியலைன்னா இரவுக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் இதை செய்யலாம். இப்போ நான் சொல்ல போகிற மெத்தடை செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக்கலாம். பிறப்பிறப்பு தீட்டிருந்தாலும் பயன்படுத்திக்கலாம். அசைவம் சாப்பிட்டுருந்தீங்கனாலும் பயன்படுத்திக்கலாம். நீங்கள் வேற்று மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் பயன்படுத்திக்கலாம். ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாலும் தாராளமாக இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். நான் நேற்று நைட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, அதையும் ட்ரை பண்ணிட்டு இதையும் பண்ணலாமான்னு கேட்டால் தாராளமாக பண்ணலாம். ஏன்னா ஏதாவது ஒன்று நமக்கு நிச்சயம் கிளிக் ஆகும். அதன் மூலமாக நம்ம வாழ்க்கையே மாறும். சரி, இப்போ முடிஞ்ச வரைக்கும் நான் சொன்ன மாதிரி காலையில் 11 மணிலேருந்து 11 மணி 59 நிமிஷம், அதை தவற விட்டவங்க நைட்டு 11 மணிலேருந்து 11 மணி 59 நிமிஷம் இதுக்குள்ளே இதை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஒருவேளை இன்பிட்வீன் கேப்பில் வீடியோ பார்த்தீங்க அப்படிங்கும்போது நீங்கள் நைட்டு 12 மணிக்குள்ளார இந்த பரிகாரத்தை செஞ்சுருங்க. இது பரிகாரம்னு சொல்கிறத விட ஒரு மேனிஃபெஸ்டேஷன் மெத்தடுன்னு சொல்லலாம். சரிங்களா? சரி, இதுக்கு நமக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. கோடு போட்ட ஷீட்டாகவும் இருக்கலாம், கோடு போடாத ஷீட்டாகவும் இருக்கலாம். ஏதாவது ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. இதில் எழுதுவதற்கு முடிஞ்ச அளவுக்கு ரெட் கலர் பேனா யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா சிகப்பு நிறம் செவ்வாய் பகவானுக்கு உரியது. இன்றைக்கி அவருக்குரிய நாளாக இருக்கிறதுனால நமக்கு இன்னும் கொஞ்சம் பலப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் ரெட் கலர் நம்மளுடைய விருப்பங்கள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நிறைவேற்றி தந்துடும். ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு சக்தி உண்டு. இப்போ க்ரீன் கலர் அப்படிங்கும்போது அதை நம்ம பணவசியத்துக்கு தான் பயன்படுத்த முடியும். ரெட் யூஸ் பண்ணும்போது கடன் பிரச்சனையை தீர்க்கும், விருப்பங்களை நிறைவேற்றும். இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். சரிங்களா? அதனால் முடிஞ்ச அளவுக்கு சிவப்பு பேனாவே நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இப்போ என்ன
பண்ணுறீங்கன்னா அந்த பேப்பர் பேனா 2 மட்டும் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யாருக்கிட்டையும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க. ஈஸ்ட் ஃபேஸிங் அல்லது நார்த் ஃபேஸிங், கிழக்கு அல்லது வடக்கு பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. 2 உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சி அதுலேருந்து வர சூட்டை உச்சந்தலையிலையும் கண்களையும் ஒத்தி எடுத்துக்கோங்க. அதன் பிறகு நீங்கள் எடுத்து வச்ச இந்த பேப்பரில் முதல்ல ஒரு எனர்ஜி சர்க்கிள், அதாவது கேப் இல்லாத மாதிரி ஒரு வட்டம் வந்து போட்டுக்கோங்க. அந்த வட்டத்துக்குள்ளே 1111 அப்படின்னு 4 1 வந்து போட்டுக்கோங்க. கீழே வந்து உங்களுடைய பேரை வந்து எழுதுங்க. தமிழ்லேயும் எழுதலாம், இங்கிலீஷ்லேயும் எழுதலாம். இங்கிலீஷில் எழுதும்போது கேபிட்டல் லெட்டரில் வந்து எழுதுங்க. கீழே வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து எழுதுங்க. பிறந்த தேதி, மாதம், வருஷம் இதை வந்துட்டு மென்ஷன் பண்ணுங்கள். இந்த எனர்ஜி சர்க்கிளுக்குள்ளே இது 3 மட்டும்தான் நீங்கள் எழுதணும். அடுத்தது கீழே வந்து நீங்கள் 1லேருந்து 11 வரைக்கும் சீரியல் நம்பர் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு என்ன விருப்பம் வந்து நிறைவேறணுமோ அந்த விருப்பமானது நிறைவேறிச்சு, நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எழுதணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு 5 லட்சம் பணம் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக கிடச்சிச்சின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிக்கோங்களேன். அப்போ நீங்கள் இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா 5 லட்சம் பணம் கிடைத்து விட்டது அப்படிங்கிறத ஒரு சென்டென்ஸாக வந்து எழுதணும். இதே போல் நல்ல வேலை கிடைத்து விட்டது, திருமணம் நடந்து விட்டது, சொந்த வீடு கிடைத்து விட்டது, இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் எழுதிக்கலாம். ஏதாவது ஒன்று மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நான் நிறைய மெத்தட்ஸ் வந்து சொல்லித்தரேன். ஒன்றுக்கும் நீங்கள் ஒவ்வொன்று வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து இதில் 5 லட்சம் பணம் கிடைத்து விட்டது அப்படின்னு எழுதிட்டீங்க இல்லையா? இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா தேங்க்யூ அப்படிங்கிற இந்த 2 வார்த்தையை வந்து எழுதுங்க. ஏன்னா தேங்க்யூங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான வார்த்தை. பிரபஞ்சத்துக்கு வந்து ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து நன்றியை சொல்கிறோம். முன்னாடியே நம்ம நன்றி சொல்லிட்டோம் அப்படிங்கும்போது அந்த கிராட்டிடியூட், அதுக்காகவே வந்துட்டு கண்டிப்பாக அந்த பிரபஞ்சம் நமக்கு உதவி செய்யும், அந்த தேவதையை வந்து நமக்கு உதவி செய்வாங்க அப்படின்னே அர்த்தம். அதனால் என்ன விருப்பமோ அதை நடந்து முடிச்சிட்ட மாதிரி எழுதிட்டு 111 தேங்க்யூன்னு எழுதுங்க. இல்லைனா தேங்க்யூ 111 அந்த மாதிரி கூட நீங்கள் வந்துட்டு எழுதிக்கோங்க. இது கொஞ்சம் நீட்டாக இருக்குது. தேங்க்யூ 111 இந்த மாதிரி வந்துட்டு எழுதுங்க. 11 முறையும் ஒரே இதைவே ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது நீங்கள் முதல்ல என்ன எழுதுறீங்களோ அதைவே 11 முறையும் வந்து எழுதிக்கோங்க. இப்படி 11 முறை எழுதி முடிச்சதையும் 11 முறை அதை நீங்கள் அப்படியே வந்து படிங்க. அதே போல் இப்போ கமெண்ட் செக்ஷன்லேயும் நீங்கள் என்ன விருப்பம் எழுத போகிறீங்களோ அதை நான் இப்போ சொன்ன ஃபார்மேட்டில் எனக்கு ஒரு முறை வந்து எழுதி காட்டுங்க. யாராவது தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை கொடுக்குறேன். அதை சரி பண்ணி பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? மேலும் கமெண்ட் செக்ஷனில் எல்லாரும் இந்த நேரத்தில் அந்த 111 தேங்க்யூவை யூஸ் பண்ணுவதன் மூலமாக இன்னும் வந்து நமக்கு பலன் அதிகம், கூட்டு பிரார்த்தனை செஞ்சதுக்கான பலனும் வந்து கிடைக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. சரி, இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 11 முறை படிச்சிட்டிங்க. படித்து முடிச்சதுக்கப்புறம் இந்த பேப்பரை மடித்து உங்களுடைய 2 உள்ளங்கைக்கு நடுலையும் வச்சுட்டு அந்த குறிப்பிட்ட விஷயம் வந்து நடந்துட்ட மாதிரி இமேஜின் பண்ணுங்கள். நான் எப்பவும் சொல்கிறது தான், விசுவலைசேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி விசுவலைஸ் பண்ணிட்டு இந்த பேப்பரை உங்களுடைய பர்ஸ்லேயோ ஹேண்ட்பேக்லேயோ கபோர்ட்லேயோ வந்துட்டு நீங்கள் வச்சுக்கலாம். கண்டிப்பாக எண்ணி 11 நாட்களுக்குள்ளே இந்த விருப்பம் வந்து உங்களுக்கு நிறைவேறியே தீரும் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் பெருசாக கேட்டிருந்தீங்கும் போது அதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிரும். கரெக்டான நேரத்தில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு தினமுமே ஒரு முறையாவது காலையில் எழுந்த உடனேயோ அல்லது தூங்கிறதுக்கு முன்னாடியும் இதை வந்துட்டு நீங்கள் படிக்கிறதும் கற்பனை பண்ணுறதும் இன்னும் ஃபாஸ்ட்டான ரிசல்ட் கொடுக்கறதுக்கு உதவியாக இருக்கும். மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் அப்படின்னாவே நம்ம அடிக்கடி வந்துட்டு அந்த பாசிட்டிவ் தாட்டை வந்து மைண்டுக்குள்ளே கொண்டு வரணும். அதுதான் இங்கே மையமாக இருக்குது. 11 நாள் அப்படிங்கும்போது நமக்கு பார்த்திங்கன்னா 21ஆம் தேதி வரும். இதுக்குள்ளாரே கண்டிப்பாக உங்களுக்கு 90% வந்து விருப்பங்கள் வந்து நிறைவேறிடும். ஒரு சிலருக்கு வந்துட்டு கொஞ்சம் தாமதமாகன்ட்டு மனசு விட்டுறாதீங்க. கண்டிப்பாக அது வந்து நடக்கும். அதுக்கான வேலை வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். சரியான நேரத்தில் இந்த பிரபஞ்சம் நமக்கு வந்து கொடுத்துரும். அதன் பிறகு இந்த பேப்பர் நம்ம எரித்து வெளியில் வந்துட்டு ஊதி விட்டுறலாம். தேங்க்யூன்னு சொல்லி நம்மளுடைய நன்றியை பிரபஞ்சத்துக்கு வந்து தெரியப்படுத்திடலாம். ரொம்ப ரொம்ப அற்புதமான இந்த ஒரு மெத்தடை எல்லாருமே இன்றைக்கி செஞ்சு பலனடைங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.